பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனிக்கு அம்மா உங்கள் அம்மாவோட பிறந்தநாள் வரப்போதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா மச்சான் அம்மாவோட பிறந்தநாளை பெருசாக கொண்டாடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணனுங்களும் இது விஷயமா பேசுகிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஏதோ கெடா வெட்டியெல்லாம் பெருசாக செய்ய போகிறாங்களா, ஏன்னா அம்மாவோட 75வது பிறந்த நாள் இல்லை, அதனால் பெருசாக கொண்டாடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நம்மளும் குடும்பத்தோடு போயிட்டு அத்தை பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சில பேருக்கு அன்னதானமும் போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுகனியாக இருந்துட்டு நீங்கள் வேணால் அப்படி போயிட்டு வாங்க அண்ணன், ஆனால் நாங்கள் அவங்க கூட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டா கடையை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் கடையை பார்த்துக்கவா ஆள் இல்லை, உங்கள் சம்மந்தி வீட்டார் இருக்காங்க, உங்கள் மருமக தங்கமயில் இருக்கா, மகன் சரவணன் இருக்கான், இத்தனை பேர் இருக்காங்கல்ல, என் புருஷன் மட்டும் அந்த கடையில் என்ன வேலைக்காரங்களா, பணம் கேட்டால் கூட கொடுக்கறது கிடையாது, அத்தனை பேரும் மீனாவுக்கு சீர் செஞ்சீங்களே, எங்களால் ஒரு சின்னதாக ஒரு பேனாவது கூட வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா, அவர் பணம் கேட்டதுக்கு நக்கலாக வர பதில் சொல்லியிருக்கீங்க, இதே நாங்கள் தனியாக இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கோமா, இல்லை உங்ககிட்ட தான் நாங்கள் பணத்தை கேட்டிருப்போமா, இவருக்கு பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியனும் கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.